ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டெஸ்க்டாப் மதர் போர்டை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் மேற்கொண்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு டெஸ்க்டாப் மதர் போர்ட். இது மதர் போர்ட் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கருவி. நம்ம ஃபேமிலியில் இல்லை சமுதாயத்தில் எப்படி ஒரு தாய், ஒரு அம்மான்றவங்க வந்து ஒரு முக்கியமானதோ, கம்ப்யூட்டருக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இந்த பொருள் இருக்குது. அதனால் இதுக்கு வந்து மதர் போர்டு அப்படின்ற பேரில் சொல்கிறாங்க. இதில் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பகுதிகள் இருக்குது, அதை பற்றிய விஷயங்களை கொஞ்சம் பார்ப்போம். இப்போ இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக இதுதான் வந்து சிபியூன்னு சொல்லுவாங்க. இது ப்ராசர், இன்டெல். இப்போ கூட நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்ப்போம், இன்டெல் ப்ராசர்னு சொல்லிட்டு. அந்த இன்டெல் ப்ராசருக்கான பகுதி தான் இது. நம்ம ஜென்ரலாக சிபியூன்னா நம்ம டோட்டல் பாக்ஸ், சிஸ்டம் பாக்ஸே சிபியூன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக சிபியூ அப்படின்னு சொல்கிறது எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா, இந்த ப்ராசரை தான் குறிக்குது. நம்ம ஒட்டுமொத்தமாக பாக்ஸ் சொல்கிறது வந்து கேபினெட்டு தான். அது ஆக்சுவலாக முக்கியமாக சொல்லணும்னா சிபியூனா இது தான். ஆக்சுவலாக சிபியூனா இது தான், டோட்டல் பாக்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இதுவும் சேர்த்து ஒரு சிப் செட் அப்படின்னு சொல்லுவாங்க மதர் போர்டில். சிப் செட் ஏன் சொல்கிறாங்கன்னா, இதுக்குள்ளே ஒரு இதுக்குள்ளே ஒரு சிப் இருக்கும். ஒரு ஐசி, ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஐசிஸ் இது உள்ளே இருக்கும். இது பேர் சிப்புன்னு சொல்லுவாங்க. அப்போல் இந்த போர்ட், இந்த பகுதி இருக்குங்களா, இதுக்குள்ளேயும் ஒரு சிப் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தாப்பில் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுது போர்டில். அதனால் இதை வந்து சிப் செட் அப்படின்ற பேரில் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பகுதி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரேம் ஸ்லாட். ஆக்சுவலாக நம்மளோட மெமரி, கம்ப்யூட்டர் மெமரி ரேமை வந்து இதில் தான் போடுவோம். அப்புறம் இது ரெண்டும் பிசிஐ ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இதோட தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கம்ப்யூட்டருக்கு சில சமயங்களில் வந்து எக்ஸ்ட்ரா சில தேவைகள் இருக்கும். அந்த சமயத்தில் வந்து அதற்கான கருவிகளை இதில் பொருத்திக்கலாம். உதாரணமாக நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா, இதில் இதோ லேண்ட் போர்ட் இருக்குது. இது வந்து லேண்ட் போர்ட்டுன்னு சொல்லுவோம். நம்மளோட இன்டர்நெட்டு கேபிள் போடுற இடம் இதுதான். அப்புறம் இது வந்து யூஎஸ்பி போர்ட்டு. இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது யூஎஸ்பி போர்ட்டு, இது லேண்ட் போர்ட், நெட்டு கனெக்ட் பண்ணுறது. இதெல்லாம் சவுண்டு, நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் இதில் தான் கனெக்ட் பண்ணுவோம். டிஸ்பிளே அவுட்புட் இதுலேருந்து தான் வரும். இதெல்லாம் பேரலல் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர், இது சப்போர்ட் பண்ணுற டிவைசஸ்லாம் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுபோல் இது பார்த்தீங்கன்னா காம் போர்ட், சீரியல் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயும் பிரிண்டர் கனெக்ட் பண்ணுவாங்க. பழைய காலத்திலலாம் பிரிண்டர், அப்புறம் வந்து மவுஸ் கூட இருந்துச்சு. இந்த மாடலில் மவுஸ்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டும் மவுஸ் அண்ட் கீபோர்டு கனெக்ட் பண்ணுறது. இது வந்து PS2 போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் இந்த சப்போஸ் இந்த லேன் போர்ட், அது மதர் போர்டோடு வர லேன் வந்து பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா, நம்ம இந்த ஸ்லாட்டில் தனியாக லேன் கார்டு வாங்கி போட்டுக்கலாம். இது பழுதானா கூட தனியாக நம்ம லேன் கார்டு வாங்கி போட்டுக்கலாம். அதுக்காக நம்ம மொத்த மதர் போர்டையுமே மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அதுபோல் ஃபீச்சர்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு போடுற போர்ட். சப்போஸ் நமக்கு கிராஃபிக்ஸ் கார்டு தேவைப்படுது, அந்த சமயத்தில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இதில் போட்டுக்கலாம். இதில் இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா, இதில் தான் வந்து நம்ம SMPSலேருந்து வர 24 பின் கனெக்டர் இதில் தான் கனெக்ட் பண்ணுவோம். இதன் மூலமாக தான் ஒட்டுமொத்த போர்டுக்குமே சப்ளை போகுது, பவர் சப்ளை போகுது. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, 4 பின் கனெக்டர். இந்த 4 பின் கனெக்டரில் தான் இதுவும் SMPSலேருந்து வர 4 பின் கனெக்டர். இது டெடிக்கேட்டடாக, அதாவது வந்து தனிப்பட்ட முறையில் ப்ராசருக்கு மட்டும் சப்ளை தர ஒரு பகுதி. அப்புறம் இந்த 4 போர்ட், இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டா போர்ட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு, DVD இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற போர்ட். இது வந்து 40 பின் கனெக்டர். இது ஆக்சுவலாக இதுவும் பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு, DVD கனெக்ட் பண்ணுறது தான். இது ஆனால் வந்து பழைய மாடல், இது IDEன்னு சொல்லுவாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா மேற்கொண்டு இதில் இன்னும் சில போர்ட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது USB, அதாவது ஃப்ரண்ட் பேனல். ஃப்ரண்ட்டில் நம்ம USB போட்டிருக்கோம் பார்த்தீங்களா,
அந்த ஃப்ரண்ட் பேனல் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுற போர்டில் கனெக்ட் பண்ணுற பகுதி இது. இது எஃப்டிடி ஃப்ளாப்பி டிஸ்க் டிரைவ் இதெல்லாம் இப்போ புழக்கத்தில் கிடையாது. இது வந்து ஃப்ரண்ட் பேனல் ஆடியோ, ஃப்ரண்ட் பேனலில் வர ஆடியோ போர்ட்டு கனெக்ட் பண்ணுற பகுதி இது. இது ஒரு பேட்ரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து சிமாஸ் பேட்டரின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து கம்ப்யூட்டர் ஆஃபில் இருந்தால் கூட டேட்டம் டைம் வந்து மேனேஜ் பண்ணுறது, இதுதான் மெயின்டைன் பண்ணுறது. அதையும் தாண்டி இதுக்கு முக்கியமான வேலை இருக்குது. இது இன்டர்னலாக வந்து இந்த சிப் செட்டுக்கு தேவையான சப்ளை, ஒரு முக்கியமான சப்ளை இது தந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஐசிஹெச் அதாவது இன்டகிரேட்டட் கண்ட்ரோல் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் அப்படி சொல்கிறாங்கன்னா, மதர்போர்டோட இன்டகிரேட்டாக அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட டிவைசஸ், அதாவது ஹார்ட் டிஸ்க்கு, பயாஸு, பிசிஐ, லேன் போர்ட்டு, ஆடியோ போர்ட்டு, இதை போன்ற ஒருங்கிணைக்கப்பட்ட அனைத்து டிவைசஸையும் இதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதற்கான தகவல்கள், அது எப்படி இயங்கணும், அதற்கான கம்யூனிகேஷன்ஸ், அந்த எல்லா டிவைஸோட கண்ட்ரோல் சிக்னல்ஸ் அதெல்லாம் எப்படி இயங்கணுக்கான தகவல்கள் இதில் இருக்குது. அதனால தான் இதை வந்து ஐசிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா டிவைஸஸோட கம்யூனிகேட் பண்ணி அதை வந்து இந்த சிப் செட்டுக்கு சொல்லும். இந்த சிப் செட்டுக்கு சொல்லும். இந்த சிப் செட்டு தான் சிபியூவோட கம்யூனிகேஷன் பண்ணி அந்த டிவைஸஸோட கம்யூனிகேஷன்ஸை செயல்படுத்தும். இந்த ஹப்போட தொடர்பு கொள்ளும், இந்த ஹப்பு சிபியூவோட தொடர்பு கொள்ளும். மறுபடியும் சிபியூ இதோட தொடர்பு கொண்டு நமக்கு இன்புட் அவுட்புட்டோடைய வேலைகள் நடக்கும். இதுக்குமான கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்ட் மெமரி இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷன் மூலமாக நடக்கும். இதுக்குமான கம்யூனிகேஷன் ஃப்ரண்ட் சைட் பஸ் அப்படின்ற ஒரு கம்யூனிகேஷன் மூலமாக நடக்கும். இப்போது இந்த சிப்செட் அதாவது ஜிஎம்சிஹெச் அப்படின்ற சிப்செட் என்ன வேலை பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த ஜிஎம்சிஹெச் அதாவது கிராஃபிக்ஸ் மெமரி கண்ட்ரோல் ஹப், இது கிராஃபிக்ஸ் சிக்னல்ஸையும் மெமரி சிக்னல்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதன் மூலமாக தான் நமக்கு வந்து மெமரியில் நடக்கிற செயல்பாடுகளும் கிராஃபிக்ஸ் அவுட்புட் செயல்பாடுகளும் நடைபெறுது. இந்த போர்டில் ரேம் டைப்பை நம்ம பார்க்கலாம். ரேம் டைப்பை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா ஒரு சுலபமான வேலை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ரேம் ஸ்லாட் மேலே இருக்க இந்த வோல்டேஜ், எல்லா ரேம் ஸ்லாட்லேயும் இந்த மிடில் கட்டுக்கு மேலே அந்த ரேமோட வோல்டேஜ் வேல்யூ போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த 1.5 வோல்ட் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா DDR3 ரேம் அப்படின்றத குறிக்குது. நம்ம ரேமில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. DDR2, DDR3, DDR4 அண்ட் DDR5 அப்படின்னு சொல்லிட்டு. இதில் DDR ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 வோல்ட்டில் அது வந்து வேலை செய்யும். சப்போஸ் நீங்கள் அந்த மாடல் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2.5 அப்படின்னு இருக்கும். DDR2 ரேம் அப்படின்னு பார்த்தோம்னா 1.8 வோல்ட் நீங்கள் வேல்யூ பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. DDR3ல் 1.5, DDR4 போர்டு பார்த்தோம்னா 1.2 இருக்கும். DDR5ல் பார்த்தீங்கன்னா 1.1 இருக்கும். இப்போது நான் இன்னொரு போர்டை வந்து டெமோவுக்கு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா DDR4 ரேம் சப்போர்ட் பண்ணுற ஒரு மதர் போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிப்செட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் இருக்க 2 சிப்செட் இதில் ரெண்டுத்தையும் ஒரு சிப்பாக மாற்றி லேட்டஸ்ட் போர்டில் கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து பிசிஹெச் அப்படின்ற பேரில் சொல்லுவாங்க. இது வந்து பெரிஃபரல் கண்ட்ரோல் ஹப் அப்படின்னு சொல்லப்படும். இதில் பார்த்தீங்கன்னா DDR4 ரேம், இது 1.2 வோல்டேஜ் வந்து இதில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1.2 வோல்ட் அப்படின்னு இருக்குங்களா. இது வந்து DDR4 ரேமோட ஸ்லாட். இது வந்து DDR2 ரேம் சப்போர்ட் பண்ணுற ஒரு மதர் போர்ட். இதோட ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.8 வோல்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து DDR ரேம், அதாவது ஓல்டு மாடல். இதில் பார்த்தீங்கன்னா 2.5 வோல்ட் ஆப்ரேஷன் வோல்டேஜ் அந்த ரேமுக்கு. அந்த ஸ்லாட்டில் அந்த 2.5 வோல்ட் போட்டிருப்பாங்க. இந்த வோல்டேஜை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ரேம் மாடலை வந்து கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் நம்மளாவே ரேம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு கடையில் போய் நம்ம ரேம் வாங்கணும்னு நினைக்கும் போது நமக்கு எந்த மாடல்னு தெரியாது இல்லைங்களா. நம்ம போர்டில் இந்த வோல்டேஜை பார்த்துட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டான ரேம், சரியான ரேமை நம்மளால் வாங்க முடியும். அடுத்தது நம்ம இந்த CPU ஃபேன், அப்புறம் இந்த ஒரு அலுமினியம் போல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஹீட் சிங்க்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு பார்ப்போம்.
ஆக்சுவலாக இந்த CPU இந்த சிப் செட்லாம் இயங்கும்போது பார்த்தோன்னா அதோட உஷ்ணம் சூடு வந்து ரொம்ப அதிகமாக வரும். அந்த ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு, அந்த ஹீட்டை வந்து ப்ராப்பராக வெளியேற்றுறதுக்கான ஒரு டிவைஸ் தான் இந்த ஹீட் சிங்க் அண்ட் ஃபேன். அப்படி இல்லைன்னா அந்த சிப் செட்டும் ப்ராசர்லாம் வந்து பழுதாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவோட சந்திப்போம். குட் பை.